தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். ஆடி வருகுது, அசைந்தாடி வருகுது, ஐயனின் ஆபரண பெட்டி வருகுது, கருடன் வருகுது, கூட கருடன் வருகுது, வானத்திலே வட்டமிட்டு சுற்றி வருகுது, பந்தளத்து எல்லை விட்டு சபரி வருகுது, ஜோதி ரூபமான மேனி காண வருகுது, ஆனந்த ஊர்கோலமே ஐயன் ஆபரண ஊர்கோலமே. இன்னும் சற்று நேரத்திலே நாம் தரிசிக்க இருக்கிற சபரிமலை மகரஜோதி தரிசனத்தை தந்தி தொலைக்காட்சி நேரலை வாயிலாக உலகம் முழுக்க இருக்கிற பக்த கோடிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகளின் தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்திலே காந்தமலையில் இருந்து, அதாவது பொன்னம்பல மேட்டில் இருந்து மகரஜோதி தரிசனத்தை நாம் பெறவுள்ளோம். அந்த தரிசனத்திற்காக காத்திருக்கின்ற வேளையிலே திருவாபரண பெட்டிகளும் இன்னும் சற்று வேளையிலே திருச்சென்னதியை அடைய உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் சற்று முன்னால் ஒரு பாடலை நாம் அனைவரும் கேட்டோம். அந்த பாடலை எவரும் மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது வாழ்க்கையிலே. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் என்கிற அந்த பாடல் சபரிமலையின் தேசிய கீதமாக ஒலிக்கப்படுகிறது. ஒரு நிகழ்ச்சியின் முடிவிலே தேசிய கீதம் பாடப்படுகிற போது அந்த நிகழ்ச்சியில் இருக்கின்ற அன்பர்கள் அத்தனை பேருமே எழுந்து நின்று அதற்கு உரிய மரியாதையை செலுத்துவார்கள். அதே போன்ற ஒரு பாடல்தான் சபரிமலையில் ஹரிவராசனம். இந்த பாடலை இயற்றியவர் கம்பங்குடி சுந்தரம் குளத்து ஐயர் என்பவர். அவரே எழுதி இசையமைத்த பாடல்தான் இன்றைக்கு சபரிமலையிலே ஒலிக்கிறது. அந்த பாடலை சற்று முன்னால் நாம் கேட்கிற போது KJ ஜேசுதாஸின் அற்புதமான குரலில் நாம் கேட்டோம். ஆனால் 1920 இந்த பாடலை இந்த கம்பங்குடி சுந்தரம் குளத்து ஐயரே பாடுவாராம். எப்படி இந்த பாடலை அவர் இயற்றினார், ஐயப்பனும் அவருக்குமான தொடர்பு என்ன என்று கேட்டால், புலிப்பால் பெற வேண்டி வந்த ஐயப்பன் இவர்களது மூதாதையர் இருந்த இடத்திலே அந்த தங்கி கம்பத்தை கம்பங்கூழ் சாப்பிட்டாராம். தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது இதோ திருவாபரண பெட்டிகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதோ சந்நிதியை இன்னும் சற்று நேரத்தில் அடைய உள்ளன. இங்கே நாம் பார்க்கின்ற பெட்டிகள் 3 பெட்டிகள். இதில் முதல் பெட்டியானது மிகப்பெரிய பெட்டியாக இருக்கக்கூடியது திருவாபரண பெட்டி. அந்த பெட்டியிலேதான் ஐயப்பன் அணிய வேண்டிய, ஐயப்பனுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய நகைகள் அந்த பெட்டியிலே காணப்படுகின்றன. அதற்கு அடுத்த 2 பெட்டிகள் வெள்ளிப்பெட்டி என்று சொல்லப்படும், கொடிப்பெட்டி என்று சொல்லப்படும். அந்த பெட்டியிலே இருக்கின்ற அணிகலன்கள் மாளிகை புரத்தம்மனுக்கு அணிவிக்க வேண்டியவை. இதோ அந்த பெட்டிகள் எத்தனை உற்சாகமாக செல்கின்றன. அந்த திருக்காட்சியை பாருங்கள். தீபத்தின் ஒளியிலே பக்தர்களின் ஆரவாரத்தோடு அந்த பெட்டிகள் திருச்சன்னதியை நோக்கி செல்கின்றன. நேற்றைய தினம் காலையிலே பந்தளராஜா அரண்மனையில் புறப்பட்ட இந்த திருவாபரண பெட்டி யாத்திரையானது 80 கிலோமீட்டர் தொலைவு கடந்து வந்து இன்னும் சற்று நேரத்தில் சந்நிதியை அடைய உள்ளது. இந்த பெட்டிகள் வந்து கொண்டிருக்கிற பாதை முழுக்க எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த பெட்டிகளுக்கு உரிய வரவேற்பை கொடுத்து அனைத்து பக்தர்களும் வணங்கக்கூடிய விதமானது பாராட்ட வேண்டிய ஒன்று. இதோ அந்த பெட்டிகள் சந்நிதியை நோக்கி செல்கின்றன.
உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.